அதுக்கப்புறம் பெங்காலில் இருந்து சாந்தன் அப்படிங்கிற ஒரு தோழரை வந்து விஜய் சேதுபதி வந்து கூப்பிட்டு வந்து நிறைய பொதுக்கூட்டங்களை வந்து நடத்துவார். அனுராக் கஷ்யப் வந்து அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். இந்த சாந்தன்கிற கேரக்டர் உண்மையிலேயே இருந்தாரா அப்படின்னு பார்த்தா இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் நக்சல் பாரின்னு அழைக்கப்பட்ட ஆயுதமேந்தி போராடின மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அமைப்புகளுக்கு அடித்தளம் அமைத்தவர் சாரு மஜும்தார். அவர் தான் மாணவர்களை பார்த்து கல்லூரியிலேருந்து வெளியில் வாங்க, கிராமங்களை நோக்கி போங்க, அங்கே மக்களுக்கு நீங்கள் தேவை, மக்களை இங்கே ஒன்று திரட்டி மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுங்க அப்படின்னு சொல்லி அறைகூவல் விட்டவர். அவருடைய அந்த அறைகூவலை கேட்டு தமிழ்நாடு, ஆந்திரா, பெங்காலிருந்து பல இளைஞர்கள் வந்து கல்லூரி படிப்பை விட்டுட்டு கிராமத்துக்கு போய் ஆயுதம் ஏந்தி போராடினாங்க. அப்படிதான் தமிழ்நாட்டிலையும் ஆயுதம் ஏந்தி போராடின அமைப்புகள்லாம் உருவாச்சு. அதற்கான மிக முக்கியமான பேஸ்மெண்ட் அமைச்சவர் தான் சாரு மஜும்தார். இன்னும் சொல்லப்போனால் சாரு மஜும்தாருடைய பேச்சை கேட்டு தான் தமிழரசன் வந்து தான் படிச்சுக்கிட்டு இருந்த காலேஜை பாதியிலே குட் பண்ணிட்டு வெளியில வந்து ஆயுதம் ஏந்தி போராடுறதுக்கான முடிவை வந்து எடுக்கிறார். புலவர் கலியபெருமாளும் சாரு மஜும்தார் அவர்களுடைய பேச்சை கேட்டு தான் அதில் இன்ஸ்பயர் ஆகி அவரும் ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய நிலைக்கு போறார். அவருடைய இன்ஸ்பிரேஷன்ல தான் நம்ம அனுராக் கஷ்யப்புடைய கேரக்டரை உருவாக்கியிருக்காரு வெற்றிமாறன். அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன ரெஃபரன்சஸ்லாம் கூட அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாவல் நடிச்சிருப்பார் இல்லையா, ஒரு ரிப்போர்ட்டர் கேரக்டர். அவர் தான் போலீஸ் கஸ்டடியலில் எந்த அளவுக்கு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து வெளியில் முதல்ல கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா. போலீஸ் கூட அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல. இந்த சம்பவம் அப்படிங்கிறது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் தான். சிவசுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கைது செய்யப்பட்டார். அவர் வந்து நக்கீரனுடைய ரிப்போர்ட்டர். நக்கீரன் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும், கரெக்ட். சந்தன கடத்தல் வீரப்பனை எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படிங்கிற தேடுதல் வேட்டையில பல கிராமங்கள் வந்து சூறையாடப்பட்டுச்சு. மலைவாழ் கிராமங்கள், மலைவாழ் மக்கள்லாம் பயங்கரமான கொடுமைகளை சந்திச்சாங்க போலீஸ் மூலமா. அந்த விஷயத்த முதல்ல போட்டோகிராஃப்ஸோட வெளியில கொண்டு வந்தவர் சிவசுப்பிரமணியன்.